டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் உந்துதல் தரும் கதை. ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம். குடும்பம் செல்வம் வாய்ந்ததல்ல. சிறுவயதில் செய்தித்தாள்களை விநியோகித்து தான் படிப்பு செலவுகளை சம்பாதித்தார். ஆனால் வறுமை அவரின் கனவுகளை முடக்கியதில்லை. சின்ன வயதிலிருந்தே விமானங்களை பார்த்து வானத்தில் பறக்கும் ஆசை ஏற்பட்டது. அதற்காகத்தான் அதிகம் படிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். பள்ளியில் ஆசிரியர்கள் அவரின் ஆர்வத்தை கவனித்தார்கள். கனவு கண்டால் அதனை அடைய உழைக்க வேண்டும் என்று சொல்லித் தந்தார்கள். படிப்பில் கடின உழைப்பால் முன்னேறி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் MIT சேர்ந்து ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றார். பிறகு DRDO மற்றும் ISROவில் பணியாற்றினார். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள்களை ஏவிய ராக்கெட் திட்டங்களுக்கும் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்திற்கும் உரியவரானார். அவரின் வாழ்க்கை சொல்வதென்னவெனில், வறுமை தடையாக முயற்சி இருந்தார். கனவு கண்டால் மட்டுமல்ல, கடுமையாக உழைத்தால்தான் அது நிஜமாகும். தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு. இந்த காரணங்களால் தான் அவர் பாரத் ரத்னா விருதை பெற்றார். மேலும் அனைவராலும் நேசிக்கப்பட்ட இந்தியாவின் ஜனாதிபதி ஆனார். அவரின் பிரபலமான வாக்கியம், உங்கள் கனவுகள் நனவாக வேண்டுமெனில் முதலில் நீங்கள் கனவு காண வேண்டும்.